நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பாதாம் பர்ஃபி. எப்படி ஈஸியாக, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ இது 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நெய்யெல்லாம் ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். இப்போ நம்ம பாதாம் எடுத்துக்கலாம். ஸோ பாதாம் எடுத்துகிட்டு நம்ம அதை நல்லா கழுவிக்கணும். ஸோ இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை கழுவுனதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு 1 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த தோலெல்லாம் வந்துடும். ஸோ பாருங்கள் 1 மணி நேரம் விட்டுறலாம். அதையே இப்போ தண்ணியை வடிச்சிடணும் நம்ம திரும்பவும். அதுக்கப்புறம் தான் அதனோட தோலெல்லாம் எடுக்கணும். இதுலேயே 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் டைரெக்டாக இப்படியெல்லாம் ஊற வைக்காமல் ரோஸ்ட் பண்ணி பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ அதை நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கழுவிட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு பண்ணுற மெத்தட். இது நல்லா ஒயிட்டாக இருக்கும் அந்த பர்ஃபி. இப்போ ஒரு துணி மேலே போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க, அப்படியே காஞ்சிடும். இதுக்கப்புறம் இதை நம்ம பவுடராகவும் அரைக்கலாம், இல்லை பேஸ்ட்டாக பண்ணியும் பர்ஃபி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா டைரெக்டாக நம்ம அரைச்சி பர்ஃபி பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதுனால, நம்ம ரோஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணணும், அதாவது ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போகும். நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் 2 வீக்ஸே வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம இது மாதிரி தான் பண்ணணும். ஸோ பாருங்கள், ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பவுடராகவும் பண்ணலாம், இல்லை பேஸ்ட் மாதிரியும் பண்ணலாம், பால் ஊற்றிட்டு. ஸோ நம்ம அரை கப் பால் தேவைப்படும், அதாவது 125 ml பால் தேவைப்படும். இப்போது நம்ம 3/4 கப் சுகரும் 1/3 கப் தண்ணியை ஊற்றுறோம். 1 கம்பி பதம் வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா இதை நீங்கள் கொதிக்க வைக்கணும். இதில் கம்பி பதம் ரொம்ப முக்கியம். கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பர்ஃபி செட் ஆகிடும். ஸோ ஒரு கையில் எடுத்து பார்க்கும்போது இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நீங்கள் பவுடராக அரைச்சி வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதையும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ இது எவ்வளோ நேரம் இதை நம்ம கொதிக்க வைக்கணும், எவ்வளோ நேரம் இதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா திக்காகி பேனில் ஒட்டாமல் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணணும். இடையில ஏலக்காய் பொடியும் நெய்யும் சேர்த்திக்கலாம். ஸோ நீங்கள் சேஃப்ரான் தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம், அதாவது குங்குமப்பூ கலருக்கு தேவைப்பட்டாலும், இல்லை ப்யூர் ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பட்டர் ஷீட் ட்ரேலையோ இல்லை அப்படின்னா நெய் தடவின பிளேட்லேயோ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது கரெக்டான பதத்தில் வந்தது அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துலேயே செட் ஆகிடும். நீங்கள் இப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் கூட வச்சுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம 2 மணி நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சாவே இது மாதிரி நல்லா செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு வெளியும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இது எல்லாமே வெந்துடுது அப்படிங்கிறதுனால கெட்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் சொதன்னு இருக்காது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. நீங்கள் தேவைப்பட்டால் மேலே நட்ஸ் கூட துவைக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டீம்டு சேனலில் பாருங்கள். ஸோ க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்வீட்ஸ் போட்டிருக்கோம்.
அதாவது 1800 வீடியோஸ். உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வேணும்னா southindianfoods.in அப்படின்னு எங்களோட வெப்சைட் இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.